வெல்கம் டு டே 2 ஆஃப் our மிரர் மேஜிக். நேற்று சூப்பராக பண்ணீங்க, வெரி குட். இன்னையோட எக்ஸசைஸுக்கு பேர் மேக்கிங் மிரர் யோர் ஃப்ரெண்ட். ஸோ நேற்று நீங்கள் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நாம் இந்த மிரர் கூட கொஞ்சம் பழக போகிறோம். அதாவது மிரரில் நாம் பார்க்குற பர்சனை இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஃப்ரெண்டாக ஆக்கிக்க போகிறோம். இது சில பேருக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், கோவமாக வரலாம். இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே, ஐ see you, ஐ ஹியர் யூ. நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு கேட்குது. நீங்கள் டென்ஷன் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, எனக்கு எதுவுமே தெரில, என்னவோ மாதிரி இருக்குது, ஏதோ மிரரை பார்த்து சொன்னேன், எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுவும் எனக்கு கேட்குது. எவ்ரிதிங் இஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. இன்றைக்கி தான் நம்ம செகண்ட் டே பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு கொஞ்ச நாள் ஆக தான் நம்ம இங்கே சொல்கிற அந்த அஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு உண்மை அப்படின்னு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்போது திங்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ ஆனால் இப்போ நம்ம we are like planting the seeds. எப்படி நம்ம ஒரு விதைச்சு அதுக்கு தண்ணி ஊற்றினா உடனே செடி முளைச்சிடும் இல்லையா? நம்ம கொஞ்ச நாள் தண்ணி ஊற்ற தான் கொஞ்ச நாள் கழித்து செடி முளைக்கும். அதுக்காக ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு தானே ஒரு சின்ன ஸ்ப்ரவுட் வருது. நான் ஏன் அதுக்கு நாள்லேருந்தே தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸை நம்ம டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பில்ட் ஆன் பண்ணிகிட்டே போகிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட பாத்ரூம் மிரர் முன்னாடி போய் நின்று உங்கள் பேரை சொல்லி ஐ ரியலி லவ் யூ, ஐ ரியலி 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 லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி எனக்கு உன்னை உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இது சொல்கிறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். என்ன இமோஷன் வருது அப்படின்னு பாருங்கள். நிறைய நேரங்களில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மிரர் முன்னாடி முதல்ல நம்ம நின்று நம்ம கண்களை பார்க்குறப்பயே நமக்கு உடனே நம்மளோட தாட்ஸ் எப்படி போகும்னா, நான் குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், ஆர் நான் கருப்பாக இருக்கேன், ஆர் நான் வெள்ளையாக இருக்கேன், என் ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, ஸ்கின்ல சில டார்க் பேட்சஸ் இருக்குது, என்னோடய மூக்கு பெருசாக இருக்குது, என்னோடய கண்ணு சின்னதாக இருக்குது, என்னோடய வாய் பெருசாக இருக்குது, காது சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நம்மளை பற்றி நிறைய கிரிட்டிசிசம் தான் மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அளவுக்குலாம் நான் வர்த்தில்லை அப்படின்ற மாதிரி ஓடும். இல்லைனா நமக்கு சின்ன வயசில் நமக்கு யாராவது சொன்ன விஷயங்கள் உங்கள் மைண்டுக்கு வரலாம், ஏதாவது இமோஷன் உங்களுக்கு மேலே வரலாம், ஒரு பெயின் மாதிரி வரலாம். பெயின் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஃபிசிக்கல் பெயின் கிடையாது, ஆனால் எப்பயோ நடந்த விஷயத்த நினச்சி உங்களுக்கு ஒரு ஹர்ட் மாதிரி ஃபீல் ஆகலாம். இந்த மாதிரி என்ன மாதிரியான இமோஷன் வரனாலும் உங்களுக்கு சர்ஃபேஸுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி என்ன இமோஷன் வந்தாலும் ப்ளீஸ் பி வித் இட். அந்த இமோஷனை நீங்கள் லைக் அந்த தாட்டையோ இமோஷனையோ நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உடனே லைக் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி நமக்கு இங்கே லைக் நம்ம ஒரு ஃபேக் பாசிட்டிவிட்டி கொண்டு வர்றதுக்கான ப்ராக்டிஸ் இது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மிரர். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும், ஒரு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சாலும், தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதை நாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன தாட் வந்தாலும், என்ன இமோஷன் வந்தாலும், ஜஸ்ட் அது கூட கொஞ்சம் நேரம் இருங்க. கோவம் வந்தால் ஒரு நோட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன எழுதணும்னு தோணுதோ எழுதி கிழிச்சு போட்டுருங்க. அந்த கோவத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அழுக வரணும்னு தோணுதா அழுங்க. அழறதுனால தப்பே கிடையாது. அழுக அப்படின்றது இட்ஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் இமோஷன், அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலீஸ். நம்ம எப்படி நமக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் கொட்டாய் வருது, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஏப்பம் வருது, இதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலீஸ் இல்லையா? அதே மாதிரி அழுகையும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலீஸ். அவ்வளோதான். அழுதான் நீ ரொம்ப வீக்கு, எஸ்பெஷலி பசங்க ஆம்பளை பசங்க அழக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லா இமோஷன்ஸுமே வேலிட், எல்லா இமோஷன்ஸுமே நல்ல இமோஷன்ஸ் தான். எல்லா இமோஷன்ஸும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது, அவ்வளோதான். உங்களுக்கு அழுக வருது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பெயின் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள ஃபியர் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம்.
உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ எல்லா இமோஷனும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தான் ட்ரை பண்ணுது. அதே மாதிரி தான் உங்களோட எல்லா தாட்ஸுமே. நம்ம வந்து மிரர் முன்னாடி நிற்கிறப்போ உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருதோ, அதாவது உங்களை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி, நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே அந்த தாட் உங்களோட தான். நிறைய நேரங்களில் இது வந்து நாம் கேட்ட தாட்ஸ், ரிப்பீட்டடாக நம்மளை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லி 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 கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் வெயிட்டில் இருந்தால் கூட உங்களை நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் குண்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மற்றவங்க அப்படி தெரியாது அவங்களுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். நான் குண்டாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன்ற அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக யாரோ சொல்லி எங்கேயோ நீங்கள் கேட்டிருக்கீங்க. இல்லை அதை யாரோ சொன்னப்போ அந்த இமோஷனல் சார்ஜ் அதிகமாக இருந்திருக்கும். அதனால அது உங்களுக்கு உண்மையாக மாறிடுச்சு. அவ்வளோதானே தவிர அது உண்மை கிடையாது. ஓகே? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற தாட்ஸை கொஞ்சம் உட்காருங்க. அது கூட அதை யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அது உங்கள் தாட்டா இல்லை யாரோ உங்களுக்கு சொன்ன தாட்டா அப்படின்னு. நிறைய நேரங்களில் இது வந்து நம்ம இருந்த கேர் கிவர்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்களோட வார்த்தைகள் தான் நமக்கு அந்த தாட்டாக வந்து மாறியிருக்கும். ஓகே? ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது உங்களோடது கிடையாது. உங்களோடது இல்லாததை நம்ம ஏன் வச்சிட்ருக்கணும் இல்லையா? ஸோ எப்போ அது என்னோடது இல்லைன்ற அந்த ஒரு புரிதல் நமக்கு வருதோ அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸையும் எமோஷன்ஸையும் இன்றைக்கி கவனிங்க. ஓகே? செக்மெண்ட் 2 இன்னையோட எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, மிரர் முன்னாடி போய் நின்று நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே உங்களோட பாத்ரூம் மிரர் முன்னாடி போய் நின்னோ ஒரு உட்காந்தோ உங்களோட கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உங்கள் கண்களை நேராக பார்க்க போகிறீங்க. உங்கள் கண்களை நீங்களே பார்த்து ஐ லவ் யூ, ஐ ரியலி 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 லவ் யூ, நான் உண்மையாகவே உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதை சொல்கிறப்போ உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள் வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட். அது ரொம்ப முக்கியம். எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஹீல் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அகெயின் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி, இப்போ நான் இருக்கேன்னா பிரியா, ஐ ரியலி லவ் யூ, நான் உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறேன், ஐ ரியலி 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 லவ் யூ. ஸோ உங்கள் பேரை சொல்லி இது ஒரு 2-3 டைம்ஸ் மிரரை பார்த்து உங்கள் கண்களை பார்த்து சொல்லுங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நாள் முழுசும் எப்போல்லாம் உங்கள் ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் கண்ணாடி பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இதை சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. ஐ ரியலி 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 லவ் யூ. உங்கள் பேரை சொல்லி இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ எனக்கு வந்து நான் மிரர் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு கம்மி தான் அப்படின்னாலுமே பரவாயில்ல, இன்றைக்கி நாள் முழுசும் மொத்தமாக இதை குறைஞ்சபட்சம் 100 தடவையாவது நீங்கள் சொல்லணும். 100 தடவையுமே மிரர் பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் உங்கள் ஹார்ட்டில் கையை வச்சுட்டு ஐ ரியலி லவ் யூ, ஐ ரியலி 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 லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 100 அப்படின்னு சொல்கிறப்ப சில பேருக்கு இது 100 தடவையா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் மீ, 100 அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நாள் முழுசும் எவ்வளோ டைம் இதை உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் இதை வந்து அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க. இது சொல்கிறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கவனிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைஞ்சது 100 தடவை. ஓகே? சரி, சொல்கிறப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு கோபம் வரலாம், சில பேருக்கு எதுவுமே ஃபீல் ஆகாமல் இருக்கலாம், சில பேருக்கு நல்லா இருக்கலாம். எல்லாமே ஃபைன், இட்ஸ் ஓகே. சரியா? ஸோ அதனால் என்னவாக இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். குறைஞ்சது 100 முறை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். செக்மெண்ட் 3 ஜர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ். இன்றைக்கி கேட்க போகிற கேள்விகளுக்கு உங்கள் மனசிலிருந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் ஹானஸ்டாக ஆன்சர் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கல. அது எதுவாக வேணால் இருக்கலாம். பணமாக இருக்கலாம், இல்லை நல்ல ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கலாம், ஒரு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம், இல்லை நிறைய லவ்வாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் ஆசைப்படுறீங்க ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? இதை எழுதுங்க. ஓகே? செகண்ட் கொஸ்டின்,
நீங்கள் சின்ன வயசில் வளர்கிறப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் இல்லை ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு எதுவும் ரூல்ஸ் இருந்ததா உங்கள் வீட்டில்? லைக் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் கேட்குறீங்க அப்படின்னா, நீ இதை பண்ணு, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா? அவர் உங்கள் கேர் கிவர்ஸ் சொல்லுவாங்களா? இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பொருளை உங்களுக்கு வேணும் அப்படின்ற பொருளை நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுமா? லைக் யூ ஹாவ் டு ஏர்ன் தட் அப்படின்ற மாதிரி இருந்ததா? நீ நல்ல பையனாக இருந்தீன்னா இதை உனக்கு செய்வேன், நீ சமத்து பொண்ணாக சாப்பிட்டீன்னா நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் உங்களை சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்களா அப்படின்றதையும் யோசிச்சு எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளை உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்காங்களா? லைக் இப்போ நீங்கள் வந்து மார்க்ஸ் கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீ இனிமேல் வந்து டிவி பார்க்கக்கூடாது, உனக்கு பிடிச்ச டாய் வச்சு நீ விளையாடக்கூடாது, இல்லைனா நீ உங்கள் ஃப்ரெண்டு கூட போய் விளையாடுறது, அந்த வெளில போய் விளையாடுற டைமை கட் பண்ணிட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? ஸோ அப்படின்றதையும் யோசிச்சு எழுதுங்க. இல்லை எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. உங்களையோ உங்கள் பேரண்ட்ஸையோ கேர் கிவர்ஸையோ நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து அப்சர்வராக இருந்து என்ன நடந்ததோ அதை நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே. அண்ட் தேர்ட் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வளமான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு அழகான அமைதியான வளமான வெற்றிகரமான அன்பு நிறைந்த வாழ்க்கைக்கு தகுதியானவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு உண்மையாக ஆன்சர் எழுதுங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் எழுதுங்க. இதை எழுதுகிறப்போ நான் சொன்ன மாதிரி வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட், ஹானெஸ்டி, இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு தேவையான டைம் எடுத்து இதை எழுதுங்க, எந்த அவசரமும் இல்லை. செக்மெண்ட் 4 இன்னைக்கான அஃபர்மேஷன் அண்ட் தாட் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், ஆனால் நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதுக்காக எந்த முயற்சியுமே பெருசாக எடுக்காமல் இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயே நமக்கு வந்து இதுதான் நமக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதாவது இவ்வளோதான் நமக்கு கிடைக்கும், இவ்வளோதான் நம்ம வர்தி, இவ்வளோதான் நம்ம டிசர்விங் அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் இப்போ வந்து ஒரு 20,000 இல்லை 1,00,000 சம்பளம் வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு வந்த அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க. அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனா எனக்கு ஓகே, மேபி ஒரு 1500ன்னா கூட ஓகே, ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்னா கொஞ்சம் அதிகம் போகலாம். ஆனால் 10,000க்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கணும் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 10,000 அளவுக்கு ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நான் அவ்வளோ வர்தி கிடையாது, 10,000 ஒரு ட்ரெஸ் போடுற அளவுக்கு நான் டிசர்விங் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். இதுவுமே நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம டிசர்விங் இல்லைன்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம சில விஷயங்களுக்கு தான் அதை நினைக்கிறோம் அப்படின்னு. ஆனால் யூனிவர்ஸ் வந்து பிரித்து பார்க்காது. நீங்கள் டிசர்விங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ஸுக்கு அது ஒரு பொதுவான விஷயம், நீங்கள் டிசர்விங் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதே மாதிரி நமக்கு சின்னதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீ நல்ல பொண்ணாக இருந்தால் உனக்கு இது கிடைக்கும், நீ நல்ல பையனாக இருந்தீன்னா உனக்கு இது கிடைக்கும், நீ வந்து சொன்ன பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா காட் உனக்கு இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் நம்மளோட டிசர்விங்க்கும் பீயிங் குட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப குட் பீப்புள் தான். இந்த குட் அப்படின்றத வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஒரு கேர் கிவர்ஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம சில பேரோட சொல்கிற பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டோம்னா நம்ம குட், அவங்க சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம பேட் இல்லையா? அப்போ இந்த குட் பேட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் அது அவங்க பார்வையிலேருந்து மட்டும்தானே தவிர உண்மையிலேயே நீங்கள் குட்டோ பேடோ கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரிஷியஸ் பீயிங்ஸ். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல், யூ ஆர் ஸோ ஆசம். கடவுள் எங்கேயாவது ஒரு பேட் பர்சனை படித்து அனுப்புவாரா? இல்லை. அப்போது கடவுள் உங்களை படிச்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப குட்டுன்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவை, அதனால தான் கடவுள் உங்களை படித்து இங்கே அனுப்பிச்சிருக்காரு. ஓகேவா? அப்போது நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்களேன். ஆனால் நம்ம இத்தனை நாள் இது தெரியாமலே இருந்திருக்கோம். அப்போது இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு தானே? கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவார் இல்லைல்ல? அப்போது நீங்கள் என்ன கேட்டாலும் அதை இந்த யூனிவர்ஸோ காடோ கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அதை கேட்கறதுக்கும்
ரிசீவ் பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கோமா, நமக்கு அந்த ஒரு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ எப்பயுமே ஆஸ்க் அண்ட் இட்ஸ் கிவன் தான். நீங்கள் ஒன்று கேட்டால் அதை கண்டிப்பாக கடவுளோ யூனிவர்ஸோ உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா அப்படின்றது தான் இங்கே உண்மையான கொஷின். இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்களாவே சில விஷயங்கள் எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காது அப்படின்னு நீங்களாவே முன்னாடியே டிசைட் பண்ணி சில விஷயங்களை பண்ணாமல் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் அப்படி நினச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை எந்த பேசிஸில் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. இன்னையோட அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ ஆம் டிசர்விங். அவ்வளோதான். யூ ஆர் டிசர்விங். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே யூ ஆர் டிசர்விங். எல்லா நல்ல விஷயங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களுக்கும், அத்தனை வளங்களுக்கும் யூ ஆர் டிசர்விங். நீங்கள் தகுதியானவங்க தான். நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக எப்போ உங்களுக்கு என்ன நெகட்டிவாக ஏதோ தோணினாலும் அப்போ ஒரு பாஸ் எடுத்து அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐ ஆம் டிசர்விங், ஐ ஆம் டிசர்விங் ஆஃப் ஆல் த குட் திங்ஸ் அப்படின்றத சொல்லுங்கள். ஐ ஆம் டிசர்விங் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அளவற்ற அன்புக்கு தகுதியானவள், அளவு கடந்த அன்புக்கு தகுதியானவன் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஐ டிசர்வ் அன்கண்டிஷனல் லவ், ஐ டிசர்வ் abundance, I deserve all the wealth in the world, I deserve all the good things. Okay, you deserve everything that you desire. நான் எல்லாத்துக்குமே தகுதியானவள் அப்படின்றத திரும்ப திரும்ப இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஏன்னா உண்மையாகவே நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தகுதியானவர் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் நம்பணும். செக்மெண்ட் 5 மெடிடேஷன். ஒரு அமைதியான, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல உட்காந்துக்கோங்க. இந்த மெடிடேஷனை பண்ணுறப்போ நீங்கள் ஜஸ்ட் ப்ரெசண்ட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். உங்கள் சைட்லேருந்து வேறு எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே நீங்கள் போட வேணாம். ஜஸ்ட் பி ப்ரெசென்ட். அண்ட் நான் சொல்கிறத முடிஞ்சால் இமேஜின் பண்ணுங்கள். ஆர் ஜஸ்ட் சொல்கிறத கேளுங்க. அதுவே தாராளமாக போதும். கிரேட். நம்ம டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னையோட ப்ராக்டிசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன ஃபீல் பண்ணிங்க, ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, அவர் என்னெல்லாம் வெளியே வந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ.